ஹாய்ங்க, வணக்கம். இந்த வாரம் கொஞ்சம் புழங்கு பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் சின்ன சின்ன பொருளாக இருக்கே, கொஞ்சம் சமைக்கிற பொருளெல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் போட்டிருக்கேன். பாருங்கள். முதல்ல உள்ளது இடுக்கிங்க. நல்ல வார்ப்பு இடுக்கி தான். இது கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக குமிழ் வச்ச மாதிரி இருக்குது. இந்த பிடிக்கும்போது நகராமல் இருக்கிறதுக்கு. சைஸும் நல்லா அழகாக இருக்குங்க. நல்லா நீட்டாக இருக்குது. பிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் அதை பிடிச்சி காட்டினேன் இல்லையா உங்களுக்கு. அடுத்தது தீர்த்த கரண்டிங்க. நல்லா பெருசு. இந்த தரம் ஆஃபரில் போட்டிருக்கேன். தம்பூரா மாடலில் இருக்குது. நல்லா அந்த துவஜஸ்தம்பம் எப்படி இருக்கும் கோவிலில், அது மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இப்போது கொலுலாம் வருது இல்லைங்களா, அதில் ஷோவில் வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த நாகர் முறுக்குனா மாதிரி இருக்குது. மேலே தலையிலையும் படம் எடுத்த மாதிரி இருக்குது. கீழே 2 கிளி இருக்குங்க. அழகான கிளி. தலையை சாய்ச்சி நீட்டாக இருக்குது. இது நாகத்தோட தலை. ஒரு 7 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7ஆ 5ஆன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முகமும் நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி பாருங்களேன். தம்பூரா மாடலில் இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி காட்டுறேன். இது தலைப்பகுதி. இந்த பாருங்கள், தம்பூரா மாடலில் இருக்குங்க. இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் 850, 850 ரூபா. நல்ல வெயிட்டுங்க. 9 இன்ச்சு இருக்குது. இது பார்த்திங்கன்னா சக்கரஹார்த்தின்னு சொல்லுவாங்க. சக்கரஹார்த்தி நம்ம விளக்கெல்லாம் வாங்குவீங்க இல்லையா, ஆன்டிக் விளக்கு, அதே மாதிரி டிசைன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மேலே கலசம் வச்ச மாதிரி கீழே 4 படி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா 17 துளைகள் இருக்குங்க. அதில் ஒவ்வொன்றுலேயும் நெய் நினச்சி அதில் போட்டு சுவாமிக்கு ஆர்த்தி காட்டுறது. பாருங்கள், சக்கரம் ஸ்டைலில் பேக் சைடில் பாருங்கள், வார்ப்பு எல்லாமே. இதில் நம்ம பழைய விளக்குகளுக்கெல்லாம் சடை இருக்கும் இல்லையா, முதுகுத்தண்டு மாதிரி, அது போல் அமைப்பு இதில் இருக்குங்க. கீழே தரையில் படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு குமிழ் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க, நான் சொல்கிறேன் இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் அளவெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 8 இன்ச்சு சக்கரஹார்த்தி, 8 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது சல்லடைங்க. 2.5 இன்ச்சு உயரம், 7.5 இன்ச்சு அகலம் இருக்குங்க. எல்லாம் பித்தளை பாருங்கள். இது வெண்கலம் கிடையாது, பித்தளை தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஏதோ டெல்லியில் மேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஆன்டிக்கில் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நம்ம மாவு சல்லிக்கிறோம் இல்லையா, அந்த சல்லடை. ரொம்ப தொலைகள் மெலீஸாக இருக்குங்க. இப்போ இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வலையெல்லாம் அந்த பித்தளையோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாவு பட்டிருக்கு, வாஷ் பண்ணால் போயிடும். நல்ல அமைப்பாக இருக்குங்க. அடுத்து நாம் பார்க்குறது உப்பு மரவை. லாஸ்ட் டைம் ஒரு மேங்கோ டைப்பில் போட்டேன், அது போயிடுச்சு. இது ஒரு ஸ்கொயர் மாடலில் இருக்குது. கொஞ்சம் ஆழமும் ஜாஸ்தியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மரம் கேட்குறீங்க, என்ன மரம்னு. எனக்கு அது மரம் பார்க்குறதுக்கு தேக்கு மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் எனக்கு இதுதான் சொல்ல எனக்கு வேண்டான்னு தோணுது. நீங்கள் என்ன மரம்னு நினச்சி வேணால் எடுத்துக்கோங்க. தேக்காக இருந்தாலும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதே ரேட் தான் போட்டிருக்கேன். 700, 700 ரூபா. சதுரமாக இருக்குது. இந்த கொப்பு பாருங்கள், அந்த கொப்பு அவ்வளோ அழகாக அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. 2 மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணைச்சி அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்லாம் நல்லா இருக்குது, நல்லா செதுக்கி இருக்காங்க. இது கீழே உள்ளது ஒரே மரம், அதை உள்ளே தொலை போட்டு தொலைச்சி மேலே அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதனோட விலை 700, 700 ரூபா. எதையும் இணைச்சிருக்காங்க, அதுதான் காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு தட்டுங்க, காட்டுறேன். அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு தட்டு. நல்ல அழகான டிசைன் தட்டு. காப்பர் என்ன சொல்லுவாங்க, தமிழில் தாமிரம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் காப்பர்னு சொல்லுவாங்க. செப்பு திருமேனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காப்பர் செப்பினால் செய்யப்பட்டது. நல்ல தட்டு. அதில் குட்டியாக தொலை போட்டிருக்காங்கங்க. கை வேலைப்பாடு. பின்னாடி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அது. இதில் ஒரு கம்பி மாட்டி நீங்கள் ஹோல்டு பண்ணி கூட அழகாக நம்ம வீட்டில் டிசைனாக வச்சுக்கலாம், டெக்கார் ஐட்டமாக. ரொம்ப பழசு தான் இது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா
10.5 10.5 இன்ச்சு அகலம். ஏன்னா அப்படி ரவுண்டுன்றதுனால 10 தான் எந்த பக்கம் சுற்றினாலும் இருக்கும். 10.5 இன்ச்சு இருக்குது. அது பாருங்களேன், அந்த சரடு மாதிரி இருக்குங்க. அந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாலி சரடு டிசைனில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இத்தினூண்டு ஒரு வேலைக்கு கூட அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கலைநயம் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது கல்வெள்ளியில் உள்ள ஒரு தட்டு. கல்வெள்ளின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நல்ல டிசைனாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குங்க. சுற்றியும் நல்ல டிசைனுங்க. நடுவில் அது என்ன இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது கழுவுனா போயிடும். பின்பக்கம் 3 கால் பீடம் வச்ச மாதிரி இருக்குது. இதில் அழகாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே சொம்பு வச்சு கலசம் வைக்கலாங்க. அவ்வளோ அழகாக நிற்கும். ஏன்னா ஆடுமே இலையில போட்டான்னு சில பேர் பயப்படுவாங்க. அதுக்கு இது மேலே இலையை வச்சு கூட நீங்கள் அழகாக சுவாமியை ரெடி பண்ணலாம். இப்போ வரலட்சுமி நோன்பு, அப்புறம் உங்களுக்கு கொலுவெல்லாம் வருது, நவராத்திரி எல்லாம், அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். நல்லா இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 950 ஒன்லி, 950 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஒரு கடாய்ங்க. 1950 கிராம் இருக்குது. இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு 50 கிராம் கம்மியாக இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. நல்ல ஹைட்டு. இந்த 3.25ன்றது நல்ல ஆழமாகவும் இருக்குது. வார்ப்புங்க. இது பாருங்கள், பிடி பாருங்கள், அந்த வார்ப்பில் சொருகுனா மாதிரி இருக்குது. பின் கீழேயும் 4 பாதம் நீட்டாக வச்சுருக்காங்க. புழங்கின பொருள் தான். நல்லா வாஷ் பண்ணாலே நீட்டாக ஆகிடும். நல்லா இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4200. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 4200, 4200 ரூபா. இது வார்ப்பு தாங்க. சைஸ் பாருங்கள், 3.25 இன்ச்சு உயரம் இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது எனக்கு சரியாக கொஞ்சம் பார்க்கல, கேளுங்க சொல்கிறேன். 10 இன்ச்சு இருக்குங்க. அதுக்கு மேலே இருக்குமே கண்டி கம்மியாக இருக்காது. அடுத்து பார்க்குறது நம்ம ஒரு வடித்தட்டு பார்க்குறோங்க. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. 6 இன்ச்சுக்கு மேலேயே தான் இருக்கும். இது 8 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 6ஓ 8ஓ. வெங்கலங்க. இது பிரான்ஸு. 550 கிராம் எடையே இருக்குது. இது சாதம் யாரும் வடிக்கிறது இல்லைங்க. பெரும்பாலும் வடிக்கிறாங்க நிறைய பேர், நான்லாம் வடிக்க தான் செய்கிறேன். காய்கறி வெட்டினா சின்ன ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அதில் அந்த காய்கறிலாம் போட்டு அந்த பைப் கிட்ட நீங்கள் தான் நிறைய இந்த பூச்செடி வர மாதிரி தண்ணியெல்லாம் வச்சுருக்கீங்களே, அதை போட்டு கழுகி அலசி அப்படியே கடாயில் போடுறாங்க பக்கத்தில். அது க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு இது 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக போட்டிருக்கேன். யாருக்கு வேணுமோ கேளுங்க, நான் கொடுக்குறேன். அகலம் நல்லாவே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 7-8 இன்ச்சு இருக்கும். வெயிட் மட்டும் 550 கிராம்ஸு. இதனோட ரேட்டு 1200, 1200 ரூபா. டம்ளருங்க. பித்தளை டம்ளர்னே கொடுக்குறேன் நான். அது வெங்கலம் போன தடவை 2 பேர் கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா வெயிட்டாக இருந்தது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது அவ்வளோ வெயிட் இருக்காது, இது கம்மி வெயிட்டு தான். பித்தளைன்னே வாங்கிக்கோங்க. 3 டம்ளர் இருக்குங்க. 3.5 இன்ச்சு அகலம். உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். 5-4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. என் கை வச்சு காட்டினேன் பாருங்கள். 3ம் சேர்த்து கொடுத்தேன்னா 1350 கொடுத்துருவேங்க. இல்லை எனக்கு ஒன்று தான் வேணும் அப்படின்னா ஈச் ஒன் 500, 500 ரூபாங்க ஈச் ஒன். நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு கண்டிஷனோடு இருக்குது. வாஷ் பண்ணால் இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம ஜல்லடை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக, இன்னும் புளியெல்லாம் கூட போட வேண்டாம், பீத்தாம்பரி பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணுங்கள், போதும், நீட்டாகிடும். 1350. சிங்கிளாக எடுத்திங்கன்னா 500ங்க. ஏன்னா கொரியர் வரும், அதனால தான். இல்லைன்னா அந்த ரேட் சொல்ல மாட்டேன் நான். இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கொரியர் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். தமிழ்நாடு மட்டும். நீங்கள் எங்கன்னா தூரமாக இருந்தெல்லாம் கேட்காதீங்க, தமிழ்நாடு மட்டும். தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறேன். அடுத்ததை பார்க்குறது ஒரு வெள்ளரி கூஜா. வெள்ளரி கூஜா எனக்கு எப்போயாவது ஒரு சமயம்தாங்க கிடைக்குது. கிடைக்கும்போது போட்டேன்னா உடனே எடுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பார்த்திங்கன்னா வெள்ளரி கூஜாவுடைய வெயிட்டு 800 கிராம். மூடி பாருங்கள். அதனோட அந்த என்ன சொல்லுவாங்க, திருகு லாக்கிங் சிஸ்டம் அவ்வளோ. அந்த த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, இது கரெக்டாக சொல்லணும்னா த்ரெட்டு, நூல் வலைன்னு சொல்லுவாங்க. டம்ளரும் குட்டி டம்ளருங்க, அழகாக இருக்குது. அந்த நூல் வலை கரெக்டாக வச்சு மூடினா தான் கரெக்டாக மூடும்.
இதுதான் வெள்ளரி சொம்பு, வெள்ளரி கூஜா, வெள்ளரி கூஜா 800 கிராம் வெயிட் இருக்குங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பிடி இல்லாமல் 6 இன்ச்சு 6 இன்ச்சு ஹைட் இருக்குது. 800 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. 800 கிராம் வெயிட்டு, 6 இன்ச்சு உயரம். இதோட விலை 2300 ரூபா. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு கிண்ணங்க, குட்டி கிண்ணம். இந்த கிண்ணம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் இருக்குங்க. $1700ங்க அந்த கிண்ணத்தோட விலை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு தூக்குவாளிங்க, அழகான ஒரு தூக்குவாளி. நல்ல பெருசாக தான் இருக்குங்க. இது நல்ல வெயிட்டும் கூட. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 800 கிராம். இதனோட எடையே 800 கிராம் இருக்குங்க. 800 கிராம்ஸ் அரச இலை தூக்கு. இந்த பீடிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 950. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நல்ல டின் கோட்டிங் கலாயோடு இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலம் இருக்குது, 5 இன்ச்சு உயரம் இருக்குது. $950ங்க. இதோட ரேட்டு $950. அடுத்ததான் நம்ம பார்க்குறது இந்த 3 கிண்ணம் ஒன்றுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு 3 வார்ப்பு வெங்கல கிண்ணங்கள் அழகாக கிடச்சிருக்கு. முறி வெங்கலம்னு சொல்லுவாங்க இதை. நான் அதை ஒன்று பொறுமையாக எடுக்கணுங்க. எனக்கு இருங்க, திருப்பி போட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. தனித்தனியாகவே வாங்கிக்கலாம், நீங்கள் ஒன்றா வாங்கணுன்னு அவசியம் இல்லை. வேணுன்றவங்க மட்டும் கேளுங்க, ஒன்றா வேணும்னாலும் தருவேன். இதில் ஒரு கிண்ணமும் ஒரு அளவுங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது பெரிய கிண்ணம் பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோ வெயிட் இருக்குங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோ வெயிட்டு 2300ங்க. 1 கிலோ வெயிட் இருக்குது. வார்ப்பு வெங்கலங்க. இது பித்தளை கிடையாது, வெங்கலம். நல்ல அழகான அமைப்பு. நல்ல கிண்ணமும் நல்லா இருக்குது. 2300, 2300 ரூபா. 1 கிலோ வெயிட் இருக்குது. 1 kg வெயிட். இது 2வது கிண்ணங்க. இது 650 கிராம் இருக்குங்க. 650 கிராம் இருக்குது. இதோட வெயிட்டு 650 கிராம்ஸ். ரேட் 1700, 1700 ரூபா. 2வது கிண்ணம். அதுக்கு அடுத்து நாம் எடுக்கிறது 3வது கிண்ணம். இந்த கிண்ணத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா 500 கிராம். 1/2 கிலோ வெயிட்டு நல்லா இருக்குது. இத்தினோண்டு கிண்ணம் 1/2 கிலோவா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. 500 கிராம்ஸ் இருக்குது. இதோட ரேட் 1400. பெருசு கூட விலைக்கு வந்துடுங்க, சின்னது கிடைக்க மாட்டேங்குது. 1400 சின்னது. வேணுன்றவங்க கேளுங்க. 3 கிண்ணம் தான் இருக்குங்க. கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் கொடுக்கலையேன்னு சொல்லாதீங்க. டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். பேமெண்ட் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பார்லிமெண்ட்டுங்க. பார்லிமெண்ட்டோடைய பிக்சர். 6 இன்ச்சு அகலம், 3.5 இன்ச்சு உயரம் இருக்குங்க. நல்லா இருக்குது. ஒரு பார்லிமெண்ட்டோட காப்பர் தகடு, வெள்ளி செப்பேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோழர் காலத்துலலாம் எழுதுனது அது மாதிரி. இது காப்பர், தாமிரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காப்பரில் செஞ்சுருக்காங்க. மேல் தகடு வேறு, உள் தகடு வேறு. உள் தகடில் தான் அந்த ஓவியம் போல் வரைஞ்சிருக்காங்க. இதில் இயரும் இருக்குது. எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததான் நாம் பார்க்குறது எப்பவும் நம்ம போடுவோம் இல்லையா, 1/2 கிலோ வெயிட்டுங்க. இந்த தூக்கோட உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் 1/2 கிலோ வெயிட். அரசையில் தூக்கு. கீழேயும் நல்லா இருக்குது. இந்த கம்பியும் அவ்வளோ கனமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1400. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னது மாதிரி தெரியும். 1/2 கிலோ வெயிட்டு, 500 கிராம் வெயிட் இருக்காது. பாருங்கள், என் கைக்குள்ளே நிற்குது பாருங்கள். இவ்வளோதான் அந்த தூக்கு. நிறைய பேர் இந்த குட்டி தூக்கு நிறைய கேட்பாங்க. 1/2 கிலோ பருப்பு போட்டு வைக்கிற மாதிரி, 1/2 கிலோ ஆயில் ஊற்றி வைக்கிற மாதிரி கொடுங்க மேடம்னு. எனக்கு 1, 2 வரும். எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? முதல்ல யார் பேமெண்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேங்க. புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. அடுத்ததாக பார்க்குறது நம்ம ஒரு கும்பா பார்க்கலாங்க. காட்டுறேன் இருங்க. நல்ல வெயிட்டுள்ள கும்பா, பழங்காலத்துது. என்னால் அது கையில் தூக்கியே காட்ட முடியல உங்களுக்கு. அந்த மாதிரி உள்ள கும்பா தான் இது. நல்ல வெயிட்டு.
என்ன வெயிட்டுன்னு கூட சொல்கிறேன் உங்களுக்கு நான். இந்த தரம் வெயிட்டு ரேட்டும் கூட சிலதுக்கு சொல்லியிருக்கேன், சொல்லலைனாலும் கேளுங்க, அதை நான் சொல்கிறேன். 1900 கிராம் இருக்குங்க. 1900 கிராம்ஸ். 2 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குங்க. உயரம் 4.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 7.5 8.5 இன்ச்சு கிட்ட வரும். கேளுங்க, நான் அதனோட அளவு சொல்கிறேன். இப்போ நான் அதில் பார்க்கல. அடுத்ததாக ஒரு யானையை பார்க்குறோங்க. இது ஒரு யானை இல்லை, 2 யானை ஒன்றா. எனக்கு அது எதுக்காகன்னா, இப்போ இந்த விசேஷ காலத்தில் நிறைய இது கேட்பாங்க, அதனால் இது போட்டிருக்கேன். 5 இன்ச்சு உயரம் உள்ள யானைங்க. நல்ல பின்பக்கம் எல்லாமே நல்லா அமைப்பாக இருக்குது. நல்ல கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. உடல்லையே 2 அந்த துப்பட்டி போடுவாங்க இல்லையா யானை மேலே, அதில் 2 மயில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நெத்திக்கிட்ட பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த மூக்கு கிட்ட கூட பார்த்திங்கன்னா அந்த யானையோட மூக்கு துளை கூட தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. யானையோட வால், முகம் எல்லாமே அமைப்பாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு ஸ்டாண்டுங்க. என்ன ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, டம்ளர் ஸ்டாண்டு. கிச்சன் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று டம்ளர் வைக்கலாம், இல்லையா இந்த கடுகுளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், ஓமம், இதெல்லாம் ரொம்ப மருந்து பொருள். இந்த மாதிரி ஐட்டம் ஒரு டம்ளரில் போட்டு கூட மூடி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். நான் கூட போன தடவை போட்டிருந்தேன், அந்த மாதிரி மூடியை வாங்கி போட்டு வச்சுக்கலாம். இது 4 பார்ட்டாக கழட்ட முடியுங்க. பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த சோடா கார்க் இப்படி நீக்குவாங்க, அந்த மாதிரி கீ மாதிரி இருக்குது. இதுவும் ஆர்ப்பு தாங்க, இது பித்தளை தான், வெங்கலம் கிடையாது. நல்லா அழகாக இருக்குது. அது எனக்கு கழட்ட இருங்க ஒரு தரம் பார்க்குறேன். ஐயோ முடியல, கை வலிக்குதுங்க. ஸ்க்ரூ தான் அது. வீட்டில் யாருன்னா பிள்ளைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா வாங்கினவங்க கழட்டி தர சொன்னால் கழட்டி தருவாங்க. இல்லையா அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 950ங்க. நல்லா அழகாக இருக்குது, 950. இப்போ இந்த நேரத்தில் எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை. இப்போ விழா காலங்களில் இதை பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்துறது நீங்களே புதுசாக கண்டுபிடிப்பீங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி ஓரமாக வச்சிடலாம். அது கூட செய்யலாங்க. மஞ்சள் குங்குமம், சந்தனம், விபூதி, இதுக்கு தக்கன கிண்ணம் போட்டு அழகாக வச்சுக்கலாம். ஐயோ இதன் பிளான் எனக்கு தெரியலையே, இருந்திருந்தால் நானே 4 கிண்ணம் போட்டு கொடுத்துருப்பேன். என்கிட்ட இல்லை. 950ங்க இது. இதுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கிட்ட வருது. அடுத்ததாக நாம் பார்க்குறது இது ஒரு உப்பு மரவை. இதனோட எனக்கு தெரிஞ்சு இது ரோஸ்வுட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரோஸ்வுட்டுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ண இஷ்டப்படலை. நீங்கள் லக்கு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. 9 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு உயரம். இந்த கொக்கோட தலையிலேருந்து 6 இன்ச்சு நான் சொல்கிறேன். அகலம் இங்கே நேராக இருக்குது இல்லையா, அது அகலம் 9 இன்ச்சு இருக்குது. இது பின்பக்கம் காட்டுறேன் பாருங்களேன். இதில் ஏதோ கீறல் இருந்ததுன்னு சொல்லி மக்கு பார்க்கறதுக்கு பார்த்துருக்காங்க. நான் காட்டுறேன், தெரியுதுங்களா ரேகை? நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன் பாருங்கள், சோத்து பலகை அதே மாதிரி ரேகையோடு இருக்குது. இங்கே ஒரு கீறல் இருந்ததுன்னு மக்கு பார்த்துருக்காங்க. உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா உள்ள கீறல் எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. உப்பு நல்லா கொட்டி வைக்கலாம், ஈரம் இல்லாமல் இருக்கும். உப்பு மரவை இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம். நாம் எல்லாம் அழகாக இருக்குங்க. இந்த உப்பு மரவை 9 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு நீளம், உயரம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு தட்டுங்க. தட்டு கிடையாது, கடாய். இந்த வடையெல்லாம் போடுறதுக்கு குண்டமாக இருந்தால் வடை கொஞ்சமாக தான் போட முடியும். இதில் நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 10 வடை கிட்ட போடலாம். பொட்டு பொட்டாக அடிச்சிருக்காங்க பாருங்களேன், பழங்காலத்துது. 1600 கிராம்ஸ் இருக்குங்க இதில். வேணுன்றவங்க கேளுங்க. நல்லா அழகாக இருக்குது, நல்லா பாலிஷும் இருக்குது இதில். இது ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, அதே இடத்துல வச்சு வடையை தட்டி போட்டு கம்பியில் எடுத்து நம்ம வடிகட்டியில் போட்டு எடுத்துப்போம் இல்லையா, டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும். கையில் தூக்குறோன்னெலாம் தூக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி உள்ள நிறைய வடை போடுவாங்க பாருங்கள், அவங்க இது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பெரிய குடும்பமாக இருக்கும், அவங்களுக்கு இது பயன்பாடாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 11-12 இன்ச்சு அகலம் வருங்க. கரெக்டாக வேணும்னா கேளுங்க, சொல்கிறேன். அடுத்ததான் நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இருங்க எடுத்து காட்டுறோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். 3 கரண்டிங்க, தீர்த்த கரண்டி. இது நான் போட்டது உங்களுக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் 400 ருபீஸ் போட்டேன்.
அப்போ எவ்வளோ வருது? 400னா 3 நாள் 12, 1300 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போடுறேன் அப்படின்னா, ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு 850 போடுறேங்க. 800 கொடுங்க போதும். 3மே சேர்த்து எடுத்தால் 800 எடுத்துக்கோங்க. யாருக்கு வேணுமா? 4 இன்ச்சு இருக்குங்க, 3.5 இன்ச்சு இருக்கும். என் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக தெரியும். இப்போ காட்டுறேன், இருக்கு ஒரு நிமிஷம். நல்லா இருக்குது கரண்டி. 3மே சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஒன்று தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் கேளுங்க, விலை பார்த்து கொடுக்குறேன். அடுத்தது ரசம் வாளி. ஒரு கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, இப்போ ஏன் பண்ணுறதில்லன்னு தெரியல. அவங்க ரசம் வாளி மட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது உடஞ்சிருந்ததுன்னு நான் உங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு. இது நல்லா இருக்குது, வேணா அவங்க கேளுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே கேளுங்க, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரேன். ஏன்னா ஒரு மாதமாக கேட்டுட்டு இருந்தாங்க என்ன அவங்க. பாருங்கள், கேட்டுட்டு சொல்லுங்கள். இது உள்ள வெள்ளி ஈயம் பூசியிருக்காங்க. நல்ல காப்பர் ரிவெட்டு தான் இருக்குது. அடுத்தது ஒரு பெரிய சட்டிங்க, பெரிய சட்டி, 2 கிலோ 50 கிராம் வெயிட் உள்ளது. இதில் சீலும் இருக்குது. அந்த செஞ்ச ஆச்சாரியோட பேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீலும் இருக்குது இதில். வேணுன்றவங்க கேளுங்க. நல்லா அது டபுள் மேலே பாருங்களேன், அந்த மடிப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பின்புறமும் நல்லா தூக்கவே முடியல எனக்கு. 2 கிலோ இல்லையா, ஒரு கையில் தூக்குறதுக்கு தம்பிள்ஸ் மாதிரி தூக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போல்லாம் எக்ஸசைஸே தேவையில்லை. இந்த மாதிரி 2 கிலோ ஒரு கையில் ஒரு லேடி தூக்குறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி தான். இந்த பக்கம் தூக்கி வைக்கிறது, அந்த பக்கம் எடுத்து வைக்கிறதுன்னு இருந்திருக்கிறாங்க. வெயிட் தூக்க முடியலன்னு ஸ்டீல் வாங்கிட்டு எனக்கு நம்ம மறுபடியும் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4200. கேளுங்க, கொடுக்குறேன். எல்லாம் ஒரு தரம் பாருங்கள், இடுக்கி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மேடம். லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள். நமக்கு இப்போ ஒரு ட்ரா எடுத்துருவோன்னு நினைக்கிறேன், நெருங்கிருச்சு ஒரு வீடியோவில். நல்லாவே எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நன்றி. கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நான் இதில். எல்லாருக்கும் சந்தோஷம். ஆடி மாதம் வெள்ளி.